வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நவம்பர் 17 இன்றைய சிந்தனை, வாழ்க்கை மலரிலிருந்து பேரறிவில் தொய்வோம். உலக வாழ்வில் பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு என்ற ஐவகை பற்று ஏற்படுவது இயல்பே. கடமை உணர்வோடும் அளவு முறை அறிந்தோடும் விழிப்போடு இன்புற்று வாழ்ந்து வளர்த்து காத்து கொள்ள வேண்டியது பிறவி பயனை எய்த அவசியமானது. நீரில் குளிப்பது தேவைதான், ஆனால் அந்த நீரில் மூழ்கி விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். நெருப்பு வாழ்வுக்கு பல வகையான தேவைதான், ஆனால் நெருப்பு எரித்து விடாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். எந்த இடத்தில் மனிதன் மேலே சொல்லப்பட்டுள்ள 5 பற்றுகளிலிருந்து அறிவு குறுகி மயங்கி தன் பிறவி நோக்கத்தையும் வாழ்வின் நெறியையும் மறக்கிறானோ, அதே நேரத்தில் மனிதனிடத்தில் அமைந்துள்ள அடித்தள ஆற்றலாகிய பேரறிவு குறுகி நிற்கும் புற அறிவை நேரான வழிக்கு திசை திருப்புகிறது. அப்பொழுது விருப்பங்கள், செயல்கள் இவற்றில் தடைகள் விளைந்து வாழ்வில் மாற்றங்கள் தோன்றுகின்றன. இவையே துன்பமாக, சிக்கலாக, கருத்து பிணக்காக பெற்று புறமனம் குழப்பமடைகிறது. இத்துன்பங்களிலிருந்து புறமனதை மீட்க பேரறிவு விரிந்த இயற்கை ஆற்றல் மூலமாகவும் மனிதர்கள் மூலமாகவும் உதவி கொண்டேதான் இருக்கிறது. இந்த நிலையிலே புறமன இயக்கத்திலேயே குறுகி உள்ள மனிதன் அவன் வாழ்வின் இயக்க களமாகிய பேராற்றலை நினைவு கொள்ள வேண்டும். பேரறிவின் நிலைக்கு அந்நினைவை அழைத்து சென்று ஒன்ற வைத்துவிட வேண்டும். இவ்வகையில் பேரறிவில் புறமனம் தொய்வு பெறும். அருட்தந்தை அவர்கள். எள்ளுக்குள் எண்ணெயை போன்று பிரபஞ்சத்தில் பேரறிவு என்பது எல்லா இடத்திலும் எங்கும் நீக்கமர நிறைந்து உள்ளது. இயங்குவது ஆன்மா, ஜீவன், கடவுள், இயற்கை சக்தி என்று பலவாறாக சொல்லப்படும் அரூப சக்தி ஆகும். எப்படி ஒரு பாலில ஒரு சொட்டு தயிரை ஊத்தி தோய்க்கும் பொழுது அந்த பால் முழுமையாக தயிராக மாறுகிறதோ, அதே போல பேரறிவில் மனிதர்களின் மனம் தொய்யும் பொழுது மனிதனின் மனம் முழுதாக பேரறிவில் தோய்ந்து பேரறிவில் உள்ள எல்லா ஆற்றலையும் பெறத்தக்க ஆற்றல் பெற்ற ஒரு பிறவி யாருக்கு இருக்கு அப்படின்னா மனிதர்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அந்த இயற்கையின் பேராற்றலை சிந்தித்து அறிபவன் தான் பாத்தீங்க அப்படின்னா சிறப்பாக வாழ முடியும் அப்படின்னு மகரிஷி அவங்க சொல்லியிருக்காங்க. துன்பம் விளைவிக்கும் தீய பதிவுகளை நீக்கி ஆன்மா தூய்மை செய்து கொண்டு வாழ்க்கை இன்பங்களை அனுபவித்து இறைநிலையோடு உணர்ந்து அதனோடு இன்புற்று முடிவு பெற வேண்டும் என்ற ஒரு நோக்கம்தான் மனித பிறவியோட நோக்கமா இருந்துட்டு இருக்கு. ஆனா இந்த 5 புலன்கள், அந்த நம்ம சொல்லக்கூடிய பொருள், மக்கள், பால், புகழ், செல்வாக்கு, இது 5லயும் மனிதன் பாத்தீங்க அப்படின்னா அதோட இன்பத்துல மயங்கி நிறைய தவறுகளுக்கு உட்பட்டு தவறுகளை செய்து வாழ்க்கையை மேலும் மேலும் சிக்கலாகி கொண்டே போறான். எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா மனமேதான் உயிராக தெய்வமாக விரிந்து பேரியக்க உண்மையினை உணரும் முழுமையின் அறிவாகவும் செயல்படுகிறது. இதுவே தெய்வ மனிதன் குழுவில் அறிவின் முழுமையை காணும் விளக்கம். இவ்விளக்கம் வேண்டி மனிதன் அறிந்து கொள்ள விரிந்த கருத்துக்களையே தான் வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இதை ஓதி உணர்ந்தவர்களை தான் நம்ம ஞானிகள் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த வகையில அருட்தந்தை அவர்கள் நமக்கு சொல்லியிருக்க கருத்துக்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மிகவும் அற்புதமான கருத்துக்கள். அந்த கருத்துக்கள்ல நம்ம தோய்ந்து பேரறிவோடு ஒன்றும் பொழுது மனிதன் சிறப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்வை அவனால் நிச்சயமாக வாழ முடியும். அதற்கு மேலாக இந்த பரம்பொருள் என்ற ஒன்று நிறைந்து இருக்கிறது. இது மாறாத ஒன்று, நிலையான ஒன்றும் கூட. எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருப்பது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேராற்றல். அதுதான் அது நமக்குள்ளாக எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு, நாம எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கோம் என்பதை அறிந்து அதிலேயே உணர்ந்து அதுவே தானே அதுவாக இருக்கிறான் என்பதை உணரும் அவ்விடத்திலேயே நாம் பேரறிவில் தோய்ந்து ஞானம் பெறும் வழியையும் நமக்கு மகரிஷி அவர்கள் அருளியுள்ளார்கள். பேரறிவில் தோய்ந்து இயற்கையை உணர்ந்து பிரபஞ்சத்தை உணர்ந்து மனிதன் சிறப்பாக வாழ வேண்டும் என்று கூறி சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி.